எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, rupees 37 lakh. ஆனால் குடும்பத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கே கடன் கொடுத்த ஒரே அப்பா யாருன்னா விஜய். ஆனால் ஒரு 10th படித்த பிள்ளை அது +2 முடித்து காலேஜில் சேருது, அதுக்கு வந்து 4 லட்ச ரூபா கடன் கொடுத்தேன்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான். ஆனால் எப்படி ஒரு தற்குறி அப்பனாக இருப்பாங்க, எவ்வளோ கேடுகட்ட ஒருத்தனாக இருப்பாங்க. செலவுக்கு காசை கொடுத்ததெல்லாம் கடனாக கொடுத்தேன்னு ஒருத்தர் சொல்லலாம். எவ்வளோ பெரிய சைக்கோவாக இருப்பான்றதை நீங்கள் நினச்சி பாருங்க. குழந்தைகளை கொடுமைப்படுத்திய வழக்கில் பிடிச்சி உள்ள போகணும், ஜெயிலில் போட வேண்டிய, ஜெயிலில் இருக்க வேண்டிய 7,000 8,000 கூட பரவாயில்ல, விட்டுலாம் போய் தொலைது, பெற்ற தாயாச்சு. 70 லட்ச ரூபா கடன் வாங்கி அந்த அம்மானால் கொடுக்க முடியலையா, என்ன பண்ணுவீங்க? அவர் வந்து தெய்வத்துக்கு நிற்கிறாங்க. இந்த நாட்டில் 2 தெய்வம் தான் எனக்கு தெரிஞ்சு, ஒன்று மோடிஜி, இன்னொன்று வந்து விஜய். நான் பார்த்த மாநில அளவில் விஜய், தேசிய அளவில் மோடிஜி, உலக அளவில் ட்ரம்ப். இல்லை வந்து திரிஷா கூட பேரை கெடுத்து நம்பி தானே. இப்போ ஏதாவது விஜய் காலி இது பண்ணுறதுக்காக கடன் கொடுத்தா எழுதி, அது அப்படி எழுதிட்டா கூட பரவாயில்ல. ஏழைகளை படிப்பறிவு இல்லாதவங்க எழுதிட்டா கூட பரவாயில்ல. மனுஷன் கஞ்சா விற்று இப்போ தான் வெளியில் வந்திருக்கான், பெயிலில் ஒருத்தன் வந்திருக்கான். வந்த உடனே அவனுக்கு சீட்டை கொடுத்துருக்கேன். இவர் வந்த உடனே சிஎம்மாக வரான், இங்கே இவருக்கு இது பண்ணிவிட்டு ஓட்டு போடுவாங்கன்னா இவர் பிரச்சாரத்துக்கு வராரா அப்படின்னு சொல்லி கழுவி ஊற்றுறாங்க. அறிவுள்ள மனிதர்கள் கழுவி ஊற்றுறாங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார். காலையில் நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது கூட கிளம்புற நேரத்தில் வீட்டில் ஒன்றும் இல்லாமல் சரின்னு ஏதோ ஒரு மோரை கொடுத்து விட்டு அதை குடிச்சிட்டு தான் அவன் தாக்கல். ரொம்ப ஏழை. ஒரு ஒய்ஃபெல்லாம் வந்து இருக்கிறத போட்டுட்டு அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் மீதி இருந்தார். இந்த மாதிரி ஒரு கஷ்டம். பையன்லாம் வந்து காலையில் ஈர துணியை கட்டி விட்றாங்க, சீமான் பையன் பசிக்காக கட்டி விட்டு அப்படியே கொண்டு போய், அது ரொம்ப கார்பரேஷன் ஸ்கூலில் தான் அந்த பையன் படிக்கிறான். அவரும் ஏழை, இவர் ரொம்ப பரம ஏழை, அவர் கொஞ்சம் ஏழை. ஏன்னா பிள்ளைங்க பூரா கஷ்டப்படுறதுனால எல்லாத்துக்கும் கடனாக கொடுத்துருங்க. அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே, ஏன்னா காசு நாம் கஷ்டப்படக்கூடாது. இல்லை ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் வரப்போகுது. ஒருத்தரும் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யறதுலேருந்து அவங்களோட சொத்து மதிப்பு இப்போ வெளிவந்திருக்கு சார். அதுதான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது. விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறதா மிகப்பெரிய ஒரு விஷயமா இப்போ பேசப்படுது. என்னன்னா, வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்றது. இது கேட்கும்போதே ஆல்ரெடி விவாகரத்து அதெல்லாம் போய் குடும்பத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சொல்லி எல்லாருமே அதை பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு கடன் கொடுத்துருக்கன்றதை எப்படி பார்க்குறீங்க? அது சொன்னதை இல்லை, அதாவது என்ன அப்படின்னா, இப்போ மித்த வேட்பாளர் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, இப்போ ஒய்ஃபு கடன் இருக்குது, மகனுக்கு கடன் இருக்குது, மகளுக்கு கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இங்கே வாங்கியிருக்கோம், இந்த பேங்க்கில் வாங்கியிருக்கோம், அசையும் சொத்து அசையா சொத்துன்னு வாங்கி. ஆனால் குடும்பத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கே கடன் கொடுத்த ஒரே அப்பா யாருன்னா விஜய் தான். நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஒரு அப்போ வந்து ஒரு மகளுக்கு கடன் கொடுக்கறதுன்றது எப்படி இருக்குன்னா, அந்த காலத்தில் இருக்குது. எப்படின்னா, ஒரு 7-8 பிள்ளைங்க இருக்கும், 4 பொம்பளை பிள்ளை 3 பையங்க இருப்பாங்க. திடீர்னு அதுக்கு ஒரு பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணி பிள்ளைலாம் பெற்று பேரம் அந்த ரேஞ்சில் இருக்கும். அந்த நேரத்தில் வீட்டில் உடம்பு சரியில்லாம் போய் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா, அப்பாட்ட காசு இருக்குது கேட்கலாம். அப்படிங்கும்போது 9-8 பிள்ளைங்களுக்கும் கேட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அப்பா காலி ஆகிடுவார். இப்போ இது முக்கியமான போது, இங்கே பாருமா 10,000 தரேன், திருப்பி கொடுத்துரு, ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது இருக்கும், தரேன், நீ 6 மாதத்தில் திருப்பி கொடுத்துருன்னு சரிப்பான்னு வாங்கிட்டு போகிறது. அது ஒரு சார், அதுவும் சாதாரண குடும்பத்தில், சாதாரண குடும்பத்தில், மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு கீழே இருக்க ஒரு ஏழை குடும்பத்தில் சேர்த்து வச்சுருக்கேம்மா, அதை வேணா தரேன், அப்புறம் கொடுத்துரு, ஏன்னா எல்லா பிள்ளையும் கொடுக்கணும் உனக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை. ஆனால் ஒரு 10th படித்த பிள்ளை அது +2 முடித்து காலேஜில் சேருது, அதுக்கு வந்து 4 லட்ச ரூபா கடன் கொடுத்தேன்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான். ஆனால் எப்படி ஒரு தற்குறி அப்பனாக இருப்பாங்க, எவ்வளோ கேடுகட்ட ஒருத்தனாக இருப்பான். பையனுக்கு கொடுத்த, அதாவது இது நீனா அமெரிக்கனா, அமெரிக்காவில் தான் இந்த மாதிரியான வழக்கம்லாம் வருது. ஒரு வயசு வந்து அந்த பிள்ளைங்க படிக்க வச்சுருவாங்க. இன்னும் முடிச்சு வேலைக்கு போயிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே கட் பண்ணி விட்ருவாங்க. ஃபினான்ஷியலாக எதுவுமே தர மாட்டாங்க. அது அவங்கவுங்க அவங்கவுங்க அப்பா மகனுக்கு கூட கடன் தான் கொடுப்பாங்க. புரியுதா? மகன் வந்து அப்பாவுக்கு கடனாக தான் கொடுப்பாங்க. அதான் அந்த ஊர் பழக்கம். ஸோ இவர் என்ன அமெரிக்கனா இல்லை பிரிட்டிஷ் சிட்டிசனா? அதுன்னு இப்போ அதாவது பையனுக்கு செலவுக்கு காசை கொடுத்ததெல்லாம் கடனாக கொடுத்தேன்னு ஒருத்தர் சொல்லலாம். எவ்வளோ பெரிய சைக்கோவாக இருப்பான்றதை நீங்கள் நினச்சி பாருங்க. அடிப்படை அறிவுள்ளவன், அறிவுன்னு 6 அறிவோடு படைக்கப்பட்ட எவனாக இருந்தாலும் இதை ஏற்றுக்குவாங்க. 6 அறிவு இருக்க ஒரு ஜீவன் வந்து இதை ஏற்றிக்காது. நாய் கூட ஏற்றிக்காது. நாய் கூட குட்டிக்கு கடன் கொடுக்காது. புரியுதா உங்களுக்கு? எதோ எடுத்துக்கொண்டு வந்து போகணும், அது சாப்பிட்டு போயிடும்.
ஸோ இப்படி ஒரு கேடு கெட்ட ஒரு மனுஷன் வந்து தலைவனாக வேற ஆகணும், முதலமைச்சர் ஆகணும்னா பெத்த பிள்ளைக்கு அவன் கடன் கொடுத்தான்னா மக்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இவெல்லாம் ஒரு தலைவன் சொல்லி வெளியில் நடமாடிக்கிட்டு இருக்கு, இவன் கூட ஒரு 10 பேர் இருக்காங்கன்றப்ப ரொம்ப கேவலமாக இருக்கும். பொண்டாட்டி கடன் கொடுத்துருக்காங்க, பெத்த தாய் எல்லாருக்கும் யார் யாருக்கெல்லாம் வந்து செய்ய கடமைப்பட்டிருக்காங்களோ அதெல்லாம் பிடிச்சி உள்ளே போடணும். குழந்தைகளை கொடுமைப்படுத்திய வழக்கில் பிடிச்சி உள்ளே போடணும், ஜெயிலில் போட வேண்டிய ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆள். ஆனால் ஒரு தலைவன் சொல்லி ஒன்று பிரச்சாரம் இவர் வந்து ஓட்டு போடுவீங்களான்னொடனே அதை 4 தற்கொலை காய்ச்சிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இவ்வளோ கேவலமான ஒரு கேடுகட்ட தலைவன் இந்தியாவில் இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு தலைவனாக தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இதை அம்மா அப்பாவுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு வரும்போது அவரோட அப்பா பற்றி எல்லாருக்குமே தெரியும், மிகப்பெரிய ஒரு இயக்குனராக இருந்தார். ஸோ அவருக்கு இல்லாத சொத்தா நீ வந்து கடன் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வருது. அதுதான், அதாவது அவர் கூட படம் கடை எடுத்துருக்காரு, அதுக்கு அது கடன் வாங்கி ஏதோ ஒரு லாஜிக்காக பார்த்தா கூட சரி அவர் படம் எடுக்கிறதுக்கு மகன்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. இவங்க அம்மா எது கடை வாங்குறாங்க? சரி கடை வாங்கினா இவங்க அம்மா எப்படி திருப்பி கொடுக்கும்? எதுக்கு வாங்குச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கு. திருப்பி எப்படி கொடுக்குன்னு கேள்வி. அப்போ கொடுக்கலன்னா நீ என்ன பண்ணுவ? அடியால வச்சு மாட்டுவியா? என்ன இப்போ உங்க அம்மா கடன் வாங்கியிருக்கு, 70 லட்சம் வாங்கிருக்கு, 7,000 8,000 கூட பரவாயில்ல விட்டுலாம் போய் தொலை, இது பெற்ற தாயாச்சு. 70 லட்ச ரூபா கடன் வாங்கிருக்கு. அந்த அம்மானால கொடுக்க முடியலையா, என்ன பண்ணுவ நீ? அடியால் அனுப்புவியா, இல்லை வட்டிக்கார மாதிரி ஆள் அனுப்பி மிரட்டுவியா, இல்லை வீட்டில் உள்ள பாத்திரம் பண்டத்தெல்லாம் தூக்கி போட்டு போய் வெளியே தள்ளி விட்டு, பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா முடியை பிடிச்சி தரத்து வெளியே போட்டு பாத்திரத்தெல்லாம் தள்ளி விட்டு குடிசைக்கு தீ வச்சு விட்ருவாங்க, அந்த மாதிரி பண்ணுவியா? என்ன பண்ணுவ நீ தரலைன்னா அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ இப்படி தொடர்ச்சியாக விஜய் மீது கேள்வி மேலே கேள்வியில் அடிக்கிட்டே போகலாம். விஜயெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான். ஏன்னா தெய்வத்துக்கு நிகரான நீங்கள் அப்படி நினச்சிடக்கூடாது. மனுஷனே இல்லையா, அவர் வந்து தெய்வத்துக்கு நிகரான. இந்த நாட்டில் 2 தெய்வம் தான் எனக்கு தெரிஞ்சு, ஒன்று மோடிஜி, இன்னொன்று வந்து விஜய். நான் பார்த்த மாநில அளவில் விஜய், தேசிய அளவில் மோடிஜி, உலக அளவில் ட்ரம்ப். இந்த 3 தெய்வங்கள் தான் வந்து இருக்கு நம்ம காலத்தில் பார்க்குறோம். அப்படின்னா இந்த 3 கடவுளை நேராக பார்க்குற மாதிரி தான். இவர் இதை வந்து சொல்லும்போது யாராச்சும் சொல்லியிருக்க மாட்டாங்களா, இதெல்லாம் சொல்லாதீங்க கடன் கொடுத்துருக்க, இல்லை கூட இருக்கவங்க சொல்லணும்ல? ஏன்னா கூட இருக்கவன் தான் தூண்டியே விட்டுருக்கான். கணக்கு எழுதினவனே கூட இருந்தவன் தானே. அதே இன்கம் டேக்ஸில் வேலை பார்த்தா ஒரு நபர் தான் கூட இருக்காப்லே. அந்த ஆளுக்கு அறிவு இல்லை அப்போனா அந்த ஆள்கிட்ட காட்டலன்னு அர்த்தம். ஓகே, புரியுதா? இல்லைன்னா அதான் எழுதி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். யாரோ வேற எவனோ ஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இல்லை வந்து திரிஷா கூட பேரை கெடுத்து நம்பி தானே. இப்போ ஏதாவது விஜய் காலி இது பண்ணுறதுக்காக கடன் கொடுத்தா எழுது. ஓகே, விஜய்கிட்ட கடன் வாங்காத ஒரே ஆள் திரிஷா மட்டும்தான். அவர் இப்போ சர்க்கிளில் இந்த புஷி ஆனந்த் கடன் 3 கோடி வாங்கியிருக்காப்புல, எல்லாரும் வாங்கியிருக்காங்க. டிரைவர் கடன் கொடுத்துருக்காரு, அதை எழுத கணக்கில் கொண்டு வரல, பையனுக்கு சீட்டு கொடுத்துட்டாப்புல, எல்லாரும் வாங்கிட்டாங்க. விஜய்கிட்ட கடை வாங்காத திரிஷாவும் இன்னொரு பொண்ணு 2 பேர் தான் வாங்குறாங்க. ஓகே, இப்போ இவரோட ஒரு வேட்பாளர்கள் வந்து அறிவிச்சிருந்தாரு ஒரு தொகுதிக்கு யார் யார் அப்படின்றது. அதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாரும் வாங்க இந்த கிரிக்கெட்டுக்கு ஆள் எடுக்க போவாங்களோ ஒரு படத்துல வந்து வடிவேலும் அதுக்கப்புறம் ஹீரோ, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஜெயிலில் இருக்கவன், கஞ்சா விற்கிறவன், கஞ்சா வித்துட்டு ஜெயிலுக்கு போனவன், ப்ரௌன் சுகர் விற்கிறவன், அதுக்கப்புறம் வந்து மட்டை பண்ணுறவன், அதுக்கப்புறம் அந்த பொண்டாட்டியை துரத்தி விட்டு இருக்கவன், இந்த இவர் ஜேபிஆர் மருமகன், வீடு பூந்து அடிக்கிற ரவுடி, அப்புறம் கட்ட பஞ்சாயத்துக்காரன், அப்புறம் ஜாதி வெறியன், எச்சக்கலை பிச்சைக்காரன், இவங்கள தான் எடுத்து வச்சுருக்காங்க. 232 பேரில் கிட்டத்தட்ட 150 பேர் அப்படி தான் எடுத்துருக்காங்க. டேவிட் இன்னிலேருந்து நீ டிராவிடு, சங்கிலி நீ நாளையிலேருந்து கங்குலின்ற கதையில் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுல வேற அப்படி எடுத்துட்டா கூட பரவாயில்ல, ஏழைகளை படிப்பறிவு இல்லாதவனே எடுத்துட்டா கூட பரவாயில்ல. மனுஷன் கஞ்சா வித்து இப்பதான் வெளியில வந்திருக்கான், பெயில்ல ஒருத்தன் வந்திருக்கான், வந்த உடனே அவனுக்கு சீட்டை கொடுத்துருக்காங்க. என்ன இது சும்மா உப்புக்கு சப்பான்னு சொல்லிட்டு? உப்புக்கு சப்பானி இல்லம்மா, கஞ்சா விற்கிறவனுக்கு கூப்பிட்டு சீட்டு கொடுக்குறான்னா அவன் எவ்வளவு பெரிய லூஸா இருப்பான் பாருங்க. அந்த கட்சியில இருக்கிறவன் பூரா எப்படி இருப்பான், புரியுதா? அவனுக்கு கஞ்சா வித்துட்டு வித்தவங்கன்னா கூட பரவாயில்ல, ஜெயில இருந்து பெயில்ல அப்பதான் வந்திருக்கான், முந்தா நாள் வந்திருக்கான், நேற்று சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன கணக்குல இவங்க போறாங்கன்னே தெரியல. இது வசூல்ராஜா எம்பிபிஎஸ் அந்த படத்துல வரும்போது சொல்லுவாங்கல்ல, இவங்க எல்லாருமே டாக்டர் ஆயிட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த மாதிரி இருக்குமா இதுல? யாராச்சும் ஒருத்தர் சரி ஏதோ ஒரு தொகுதியில வின் பண்ணிடுறாங்க அப்படின்னாலுமே எப்படி இருக்கும் சார்? வின் பண்ணிட்டோம்னு நினைச்சு போப்பியே. இல்லை அப்படிலாம் நினைக்கவே முடியாது, நினைச்சு கூட பாக்குறதுக்கே பயமா இருக்கு. அதெல்லாம் வின் பண்ணவே மாட்டாங்க, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. இந்த விஜய் கூட கழுவி நேற்று போயிட்டு வந்தோடனே ஒருத்தர் சொல்கிறாரு, இவர் வந்தவொடனே சிஎம் ஆவாராம், இங்கே இவருக்கு இது பண்ணிட்டு ஓட்டு போடுவாங்கன்னா
ஒரு பிரச்சாரத்துக்கு வராரா அப்படின்னு சொல்லி கழுவி ஊற்றுறாங்க. அறிவுள்ள மனிதர்கள் கழுவி ஊற்றுறாங்க, முட்டாள்கள் கூட போயிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் 5% 7% புரியுதா? இப்போ 2 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்கன்னு வைங்களேன் எக்மோர் தொகுதியில். அதில் ஒரு 30% ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ 60,000 காலி, மீதி 1.5 லட்சம். 1.5 லட்சத்தில் ஒரு 5,000 பேர் இங்கிட்ட அங்கிட்டு ஓடுறான் வர்றான். அந்த வண்டியில் போகிறவன் சைக்கிளில் போகிறவங்க ஒரு 1000 பேர் 5,000 பேர் பின்னாடியே ஓடுறான். அப்போ வாக்காளர்கள் ஒரு போடுவாங்க. ஏதோ மென்டல் பேலையை வந்து எவனுக்கு போடுறோம் எதுக்கு போடுறோன்னு தெரியாமல் போடுறோம். ஒரு 30,000-40,000 வாக்காளர்கள். அதுக்கு மேலாம் விஜய்க்கு ஓட்டு விடுறாங்க. ஜெயிக்கிற அளவுக்குலாம் அப்படியாது. ஒரு பக்கம் விஜய் வந்து அவரோட சொத்து மதிப்பு சொல்லும்போது, இன்னொரு பக்கம் எல்லா கட்சியினரும் சொன்னாங்க. அதில் சீமான் அவர்கள் சொன்னதும் இன்னொரு ஒரு பார்க்கும் பார்வையாக இருக்குது. என்ன அப்படின்னா, என்கிட்ட வந்து அசையா சொத்து மட்டும் தான் இருக்குது, அசையா சொத்துன்றது எதுவுமே இல்லை, நான் இருக்கிற வீடு கூட எனக்கு வந்து சொந்த வீடு இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறோன்னு சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு. காலையில் இப்போ நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது கூட கிளம்புற நேரத்தில் வீட்டில் ஒன்றும் இல்லாமல் சரின்னு ஏதோ ஒரு மோரை கொடுத்து விட்ருங்க. அதை குடிச்சிட்டு தான் அவன் தாக்கல். ரொம்ப ஏழை. ஒரு படம் கூட ஒன்று வந்துச்சு, வாங்க ஏழைங்களா வாங்க ஏழைங்களா. அந்த படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த படம் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு பிரதாபத்தன் படம். கட்டுக்கட்டாக பணத்தோடு வருவாங்க கிராமத்தில். ஏழைகளை அவங்கள பார்த்தாலே ரொம்ப ஏழைகளாக இருக்குது, இவருக்கு ஒரு 2 கட்டு கொடுங்க அப்படின்னு டப்புன்னு 2 கட்டு தானே கேட்குறாரு. ரொம்ப ஏழை. சீமான்லாம் வந்து 3 வேலைக்கு அவர் ரொம்ப கஷ்டப்படுறார். ஒய்ஃபெல்லாம் வந்து இருக்கிறத போட்டுட்டு அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் மீதி இருந்தால் சாப்பிடும். அந்த மாதிரி ஒரு கஷ்டம். பையன்லாம் வந்து காலையில் ஈர துணியை கட்டி விட்ருவாங்க சீமான் பையனுக்கெல்லாம், பசிக்காக கட்டி விட்டு அப்படியே கொண்டு போய். அது ரொம்ப கார்பரேஷன் ஸ்கூலில் தான் அந்த பையன் படிக்கிறான். ரொம்ப கஷ்டப்படுற ஸ்கூலு. அங்கே காலை உணவு திட்டத்தில் வந்து அதுவும் வந்து அவருக்கு ஒத்து வராது. ஸ்டாலின் போடுற காலை உணவுன்றது தப்புன்ற, அதனால் அங்கேயும் சாப்பிடக்கூடாது. அந்த பையன் ரொம்ப வறுமையில் வாடி சாப்பிட முடியாமல் ஈர துணியோடு போய் ரொம்ப ரோஷக்காரங்க சாப்பிட மாட்டான். மத்தியானம் வந்ததுக்கப்புறம் ஏதோ அரிசியோ பருப்போ அவர் கொண்டு வந்து கொடுக்கறத ஆக்கி அவங்க ஒய்ஃபு பையனுக்கு போட்டு இது பண்ணி அப்புறம் படித்து அப்படி தான் போயிட்டுருக்கேன். ஒரு வேளை நைட்டு சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். கறி எடுக்கிறவங்கள சாப்பாட்டுக்கே காசு. கறி எடுக்கிறாங்க, கறியெல்லாம் எடுக்க மாட்டாங்க அவங்க வீட்டிலலாம். சிமான் வீட்டிலலாம் கறி சாப்பிட்டு ரொம்ப வருஷமாக. அது ஆமைக்கறி அங்கே சாப்பிட்டதோட கடைசி. ஏன்னா அது ஃப்ரீ, அதுதான் கடைசி கறி சாப்பிட்டது. ஏன்னா கஷ்டத்தில் கறியெல்லாம் சாப்பிட முடியாது. இங்கே ஆமையும் கிடைக்காது. புரியுதா? என் தங்கச்சிக்கு ஆமைக்கறி செய்ய தெரியுமான்னு தெரியல. இவர் போய் பிடிச்சிட்டு வந்தால் கூட அவங்களுக்கு செய்ய தெரியணும்ல, தெரியாது. அதனால் கையில் அவங்களுக்கு மீன் குழம்பு அந்த மாதிரி தான் வைப்பாங்க. அது வருஷத்துக்கு தீபாவளிக்கு தான் இட்லி தோசை தீபாவளி. ஆமாம், அந்த மாதிரி தான் சீமான் கஷ்டத்தில் இருக்காப்புல. அசையா சொத்து எதுவுமே கிடையாது. அசைய சொத்து இருக்கு, அதை வச்சு எப்படி ஓட்டுறாருன்னு தெரில. வீடு சொந்த வீடு கிடையாது. ஆமாம், அதுதான் சார். இப்போ சொந்த வீடு இல்லையா அப்படின்றது தான். சொந்த வீடு அவர் பேரில் இல்லை, அவ்வளோதான். ஓகே. இப்போ பீச்சில் அந்த வீடு சும்மா இருந்திருக்கு, வந்து படுத்துக்கான்னு இருக்காங்க, அதில் இருக்காங்க. அப்படியே அந்த மாதிரி அப்படியே வாழ்ந்த இடம் வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. யாரும் கேட்கல. அவர் வெளிநாட்டில் இருக்கார் போல அந்த ஹவுஸ் ஓனரு. சரி தம்பி படுத்துங்கன்னா அந்த பங்களாவில் படுத்துருக்காங்க, வேறு ஒன்று. ஓகே சார். இப்போ இந்த தேர்தல் வரும்போது தான் ஒரு சொத்து மதிப்பு வெளியில் வரும்போது தான் என்னன்னா வந்து, ஏன்னா இது உண்மையாக சொல்லியே ஆகணும். நாளை பின்ன தப்பாக சொல்லிட்டோன்னா அது வந்து நீங்கள் வந்து தேர்தலே இருக்க முடியாது, நீங்கள் போட்டியிட முடியாதுன்னு மாதிரி. இதில் வரும்போது இந்த மாதிரி ஒரு விஷயமே வருது. விஜய் பண்ண அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், சீமான் சொன்னதாக இருக்கட்டும், இப்படி ஒரு விஷயம் ஓப்பனாக வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல சார். நிறைய விஷயங்கள் மறைக்கப்படுது. ஓப்பனாக தானே சொல்கிறாங்க. இல்லை, இதே மாதிரி எல்லாமே சொல்கிறேன் நான். எல்லா விஷயங்களும் வந்து ஓப்பனாக வருது, அரசியல் நடக்கிறது எல்லாமே அப்படின்னா நடக்கிறது தான் வருது. இல்லை, இப்போ தான் வந்துட்டு தான் இருக்குது. விஜய் வந்து பொண்ணு கடன் கொடுத்தது அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்குது. அதுக்கு தெரியாது போல். அப்பா ஏதோ எழுதி வச்சுருக்காரு நம்ம பேரில் அப்படின்னு நினைக்கிது. சொத்து எழுதி வச்சுருக்காரு நினைக்கிது. 4 லட்சம்லாம் அதுக்கு 1 மாதம் ஃபீஸு. அதில் லண்டனில் படிச்சுட்டு இருக்கு, முடிச்சிருச்சு, டிகிரி வாங்கிடுச்சு. 1 மாதத்துக்கு 4 லட்சம் ஃபீஸ் ஆகும் குறைந்தபட்சம். நான் சொல்கிறேன், ஓகே, 4 லட்சம்னா ஒரு 10 மாதத்துக்கு 40 லட்சம் வரும். ஒரு பிஜி படித்தா கூட ஒரு 50-60 லட்சம் 70 லட்சம் இல்லாமல் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற பிள்ளைக்கு இவன் இப்போ இந்த ஃப்ளைட்டில் தனியாக இது போகிறாங்கல்ல, சார்ட்டர் ஃப்ளைட்டுக்கு 1 ஹவர் ரெண்ட்டு வந்து 4 லட்சம். அவ்வளோ 1 ஹவருக்கு. அப்போ அந்த 1 ஹவர் காசு தான் பிள்ளைக்கு கடனாக கொடுத்துருக்கான். ஆனால் திரிஷா வந்து 40 லட்ச ரூபா செலவு பண்ணி ஃப்ரீயாக கூட்டிகிட்டு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவரும் ஏழை தான். இவர் ரொம்ப பரம ஏழை, அவர் கொஞ்சம் ஏழை. அவ்வளோதான். ஏன்னா பிள்ளைங்க பூரா கஷ்டப்படுறதுனால எல்லாத்துக்கும் கடனாக கொடுத்துருங்க. அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே. ஏன்னா காசு நாம் கஷ்டப்படக்கூடாது இல்லை. வட்டி இல்லா கடன் யார் கொடுக்குறா இப்போ இந்த காலத்தில்? புரியுதா? பேங்க்கில் போனால் கூட 1.5% வட்டி வாங்குறான்.
அதனால் என்ன பண்ணிருக்காருன்னா சரி வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த மனசு வேணும்ல. அது எந்த அப்பனுக்கு வராத மனசு. பெத்த பிள்ளைக்கு ஒருத்தன் வந்து கடனாக கொடுக்குறான் அப்படிங்கும்போது அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர். வட்டி இல்லாத அது மாதிரி நம்ம பெத்த பிள்ளையும் நல்லா இருக்கணும், நம்மளை பெற்றவங்களும் தாய் நல்லா இருக்கணும். அதுக்கு 70 லட்சம் வயசான காலத்தில். இப்படி ஒரு மகன் யார் கிடைப்பான்? 70 லட்ச ரூபா கிடைக்கும். நம்ம கொடுப்பாங்களா 70 லட்சம்? அந்த மாதிரி கொடுத்து வச்ச ஒரு ஃபேமிலி அது. ஃபேமிலியே ஒரு வினோதமான ஃபேமிலி தான். அவங்க அப்பா ஒரு டைப்பு தான், அவங்க அம்மா ஒரு டைப்பு, பிள்ளைங்களும் ஒரு டைப்பாக இருக்குது. அதனால் அந்த ஃபேமிலி அப்படி ஓடிட்டு. ஓகே சார். சார் நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த தேர்தலுக்காக எல்லாரும் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக விஜயோட இது என்ன ஆக போகுது அப்படின்றதுக்காக தான் நிறைய விஷயங்கள் பேசணும். மிக்க நன்றி.